ராஜேஸ்வரி ஸ்ரீகாந்தரூபன். நான் முன்னாள் வடமாகாண பணிப்பாளராக தேசிய இளைஞர் சேவை மன்றத்திலே கடமையாற்றி இருந்தேன். இப்பொழுது நான் ஓய்வு பெற்று இருக்கின்றேன். நான் முக்கியமாக இந்த ஊடகத்திலே பல ஊடக சந்திப்புகளை நான் செய்திருக்கின்றேன். என்றாலும் இந்த ஊடக சந்திப்பு ஒரு தனிப்பட்ட எனது பிரச்சனை காரணமான ஊடக சந்திப்பாகவும் அது ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் இருக்கின்றபடியினால் இதற்கான பல முயற்சிகளை நான் மேற்கொண்டும் அது எந்த விதமான ஒரு பதிலையும் தராத பட்சத்தில் நான் இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற இது தொடர்பான விடயத்தை கவனத்தில் எடுக்கின்ற அத்தனை பேருக்கும் இதை நான் கவனத்தில் கொண்டு வருவதற்காகவும் சர்வதேசத்தில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு வருவதற்குமாக இந்த ஊடக சந்திப்பை நான் செய்ய முன்வந்திருக்கின்றேன். முக்கியமாக இந்த ஊடக சந்திப்பு இவ்வளவு காலமும் எங்களுடைய நாட்டிலே பெயர் பெற்று தேசிய தலைவரால் நேசிக்கப்பட்ட செஞ்சோலை அமைப்பிலே வந்திருக்கின்ற கேபி என்று அழைக்கப்படுற குமரன் பத்மநாதனை பற்றியதுதான் இந்த ஊடக சந்திப்பு. நான் இது தொடர்பாக பல வருடங்களாக முயற்சித்து பலரிடம் தெரிவித்தும் எனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. ஆனால் மீள்குடியேற்றம் செய்யப்படுகின்ற பொழுது நான் அந்த இடத்துக்கு எனது காணிக்கு வந்த பொழுது எனது பக்கத்தில காணியில தான் செஞ்சோலை இருந்தது. எனது காணிக்கும் செஞ்சோலைக்கும் ஒரு வேலி இடையில இருந்தது. பாரிய வேலியாகவும் அது இருக்கவில்லை, சாதாரணமான ஒரு வேலியாக கட்டப்பட்டிருந்தது. அதாவது மரத்தடிகளால் கட்டப்பட்ட வேலி தான் அங்கே இருந்தது. அந்த இடத்துக்கு நான் வந்த பொழுது செஞ்சோலையில பாரிய கட்டிடங்கள் இருந்தது. ஆனால் அந்த இடத்திலே அந்த கட்டிடங்களை அகற்றுவதற்காக அந்த கட்டிடங்கள் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக பலர் அங்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது நான் அங்கு சென்று இந்த கட்டிடங்களை யாருமே உடைக்கக்கூடாது, இங்க உள்ள பொருட்களை யாரும் எடுக்கக்கூடாது, ஏனென்று சொன்னால் இது தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கான ஒரு உறைவிடம். இந்த இடத்திலே அவர்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகும் அப்படியானவர்கள் நிறைய பேர் வருவார்கள். எனவே இந்த கட்டிடமாக இருக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நான் காவலுக்கு ஆளை போட்டு நானும் இருந்து அந்த கட்டிடத்தை காப்பாற்றி இருக்கிறேன், என்னோடது காணிக்கு பக்கத்து காணியில. ஆனால் நான் ஒரு நாள் அங்கு சென்ற பொழுது சொன்னார்கள், உங்க கேபி வந்திருக்கிற குமரன் பத்மநாதன் வந்திருக்கின்றார். நான் நேரடியாக அவரிடம் போய் சந்தித்து இந்த கட்டிடம் மிக கஷ்டப்பட்டு அதாவது கட்டளை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு அவருடைய ஆர்டர்ல தான் இங்கு பொருட்கள் என்றும் அதாவது கட்டிட உபகரணங்கள் ஒன்றும் கொண்டு செல்லப்படாது பாதுகாக்கப்பட்டதுனால இந்த கட்டிடம் இருக்கின்றது என்று சொல்லி இந்த கட்டிடத்தின் இல்ல 16 ஏக்கர் எனக்கு அறிந்த வரையில் அது 16 ஏக்கர் யோகர் சுவாமி நிலையம், சிவதொண்டர் நிலையமாக அது இப்போது செயற்பட்டு கொண்டிருந்தது. எனது காணி எல்லை இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. கூட்டிக் கொண்டு போய் எனது காணி எல்லையையும் அவருக்கு காட்டிவிட்டு நான் சென்றேன். எனக்கு இந்த தொழில் நிமித்தம் நான் பெங்களூருக்கு ஒரு கருத்தரங்குக்காக சென்று 21 நாள் அங்கு நின்று வந்த பொழுது அந்த நான் காட்டிய எல்லை மாற்றப்பட்டு எனது காணிக்குள்ளே எல்லை கூடப்பட்டிருந்தது. நான் அவரிடம் சென்று, உங்களுக்கு நான் எல்லையை காட்டிவிட்டு சென்றேன், ஏன் நீங்கள் எனது காணிக்குள்ள இந்த எல்லையை போட்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், நானும் அந்த நேரத்தில் இல்ல, இங்கு நின்றவர்கள் மாறி போட்டு விட்டார்கள் எல்லை என்று சொன்னார். அவர்களிடம் சொல்லி, நீங்கள் மறுபடியும் உங்களுடைய எல்லைக்கு வேலியை போட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன். ஆனால் அதன் பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு நான் அங்கு சென்ற பொழுது அந்த எல்லை மாற்றப்படவில்லை. அந்த இடத்திலே நான் 16ஆம் ஆண்டு ஒரு இந்த இல்ல தொடர்பாக இந்த அத்துமீறின இல்ல தொடர்பாக நான் எல்லோருக்கும் அறிவித்தேன். ஜனாதிபதி தொடக்கம் பிரதேச செயலாளர்கள் எல்லாருக்கும் அந்த காணி ஆணையாளர் தொடக்கம் அத்தனை பேருக்கும் அறிவித்திருந்தோம். அவர்கள் உடனடியாக பிரதேச செயலாளர் அப்போது இருந்தவர் காலஞ்சென்ற நாகேஸ்வரன் அவர்கள் உடனடியாக இந்த இடத்துக்கு வந்து அந்த அத்துமீறிய இல்லையை பார்த்து, இது அத்துமீறி போடப்பட்ட இல்லை, ஏனென்றால் அதற்கான வரைபடம் இருக்கின்றது, அதற்கான தெரிவு இருக்கின்றது, எனவே இது அத்துமீறி போடப்பட்ட இல்லை என்று ஜனாதிபதி செயலாளத்தால காணிப்புணக்கு தொடர்பாக வந்த மொபைல் சர்வீஸுக்கு என்னை அழைத்திருந்தார். ஆனால் அங்கு குமரன் பத்மநாதனும் அழைக்கப்பட்டிருந்தார், அவர் வரவில்லை. நான் போன பொழுது அங்கு 2 சிறுமிகள் மட்டும் வந்திருந்தார்கள். அந்த இடத்திலே எனக்கு தரப்பட்ட கடிதம் இருக்கின்றது. எழுதி
இந்த விடயங்களால இந்த அத்துமீறின செயற்பாட்டுக்கு நாங்கள் தீர்வு தருவோம் என்ற ஒரு கடிதத்தை தந்திருந்தார்கள். இந்த கடிதம் கரைச்சி பிரதேச செயலகத்தில் எனது கோவையில் இருக்கின்றது. இந்த கடிதம் இதில் அத்தனை விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு சொந்தமானது? விமலேஸ்வரிக்கு இந்த இடம் சொந்தமானது. சிவதொண்டர் நிலையத்துக்கு அந்த லீஸில் பெறப்பட்ட இடம் தான் ஜோவர் சுவாமி நிலையம். இப்படியான எல்லா விஷயங்களும் இதுல எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அதன் பிற்பாடு அந்த நடவடிக்கையை நான் செய்ததால அந்த காடேக்கர், அதாவது எனது இடம் எல்லா இடங்களும் அளக்கப்பட்டு இறுதியில் எனது இடம் அளக்கப்பட்டபடியினால் முகப்பு பக்கம் மிக ஒடுக்கமானது. இலங்கை படத்தை போல இருக்கும். அது இலங்கை படத்தில முகப்பு யாழ்ப்பாண குடாநாடு எப்படி இருக்கின்றதோ அப்படி மிக ஒடுக்கமாகவும் பின்பக்கம் பிறந்ததாகவும் இருந்தது. ஆனால் அவர்கள் சொன்ன விஷயம் இனி காணிக்கு போகலாது. ஏனென்றால் இங்கால 16 ஏக்கர் அளந்தாச்சு, மற்றவர்களுக்கு இடம் எல்லாம் அளந்து கொடுக்கப்பட்டாச்சு. அப்படினால் மிகுதியை அப்படியே நாங்கள் அளக்கிறோம், முன்னுக்கு ஒடுக்கமாகத்தான் வருகின்றது. ஒரு வழிப்பாதையில தான் அது இருக்கிறது, வேறு எங்கேயும் அசைய முடியாது. அதாவது ஒரு வீட்டின் நீளம் கூட அதிகமாக இருக்கும், அதை விட மிக குறுகிய இடம். அதில் இவர் அந்த முன்பகுதியை வைத்து ஒரு 1/4 ஏக்கர் காணியை அப்படியே பிடித்திருந்தார். அவர் கடைசி வரையும் இல்லையே மாற்றி போடவில்லை. அதன் பிறகு நான் வேறு ஒரு விடயத்திற்காக எனது நிறுவனத்தினூடாக வேறு ஒரு சிங்கப்பூருக்கு சென்றிருந்த நேரம் அந்த இடத்திலே 10 மலசல கூடங்களை அவர் கட்டியிருக்கிறார். நான் கதவை திறந்து போனால் முடிவியலத்துக்கு இருக்கிறது அந்த மலசல கூடங்கள். 10 மலசல கூடங்களை கட்டி அந்த மலசல கூடங்களின் கழிவுகள் செல்றதுக்கு இன்னும் என்னோட காணிக்குள்ளேயே அந்த மலசல கூட கழிவுகளை விட்டிருந்தார். எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் மஹிந்த ராஜபக்ஷவின் செல்ல பிள்ளை. அது எனக்கு நன்றாக தெரியும். இந்த ஆயுத கொள்வனவில தாய்லாந்தில இருந்த இந்த குமரன் பத்மநாதன் எதற்காக செஞ்சோலைக்கு கொண்டு வரப்பட்டார்? மஹிந்த ராஜபக்ஷால. செஞ்சோலைக்கும் இந்த குமரன் பத்மநாதனுக்கும் என்ன தொடர்பு? எதற்காக மஹிந்த ராஜபக்ஷ செஞ்சோலையில இவரை கொண்டு வந்து போட்டு இவருக்கான ஒரு ஹவுஸ் அரெஸ்ட், அதாவது வீட்டு காவலில இவர்களுக்கு 7-8 பேரை போட்டு இவரை காவலிலே வச்சிருக்கிறார்கள். இதற்காக இவரும் அதற்கு உடன்பட்டிருக்கிறார். யாரும் எதுவும் அவரை பற்றி கதைக்க முடியாது. அந்த இடத்திலே எந்த ஒரு நபரும் உள்ளட்டு என்ன நடக்குது என்று பார்க்க முடியாது. ஒரு சொல்ல போனால் ஒரு என்ன பொறுத்தளவில் அது ஒரு கைலாசத்தில நித்யானந்தா இருந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அந்த செஞ்சோலை இன்றைக்கு இருக்கின்றது. பல தரம் நான் முயற்சித்தும் சரி ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எழுதி தந்திருக்கிறார்கள். எல்லைக்கு ஒரு தீர்வு நாங்கள் தருவோம் என்று எழுதி தந்திருக்கிறபடியால் தீர்வு கிடைக்கும் மட்டும் நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் நாங்கள் போகின்ற நேரம் நான் அங்க அந்த இடத்திலே இருக்க முடியாத நிலை, வீடு எல்லாம் இடிபட்டு போயிட்டது, கிணறு அடிபட்டு போய்விட்டது, பல அனர்த்தங்கள் அங்கே நடந்திருந்தது. எனவே அங்கே உடனடியாக தங்கி நிற்க முடியாதால கொஞ்சம் கொஞ்சம் வீட்டை திருத்தி தங்கி நிற்பதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து, நான் போற நேரங்கள்ல அதாவது கிழமையில 2 நாள் 3 நாள் போனாலும் வேலை நிமித்தம் நான் வவுனியாவில இருந்து கிழமையில 2-3 நாள் வேலையாக்களை கூட்டிக் கொண்டு போனாலும் நான் போகாமல் எந்த ஒரு வேலையாக்களையும் அங்கே அனுமதிக்கிறேன். நான் ஏனென்று சொன்னால் சில நேரம் இவர்கள் திட்டமிட்டு பக்கத்துல பெண்கள் செஞ்சோலை இருக்கிறது, இவர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று குற்றத்தை போட்டு இவர்களை எங்களை வெளியேற்றி விடுவார்கள் என்றதால நான் அந்த இடத்துல போய் நின்றுதான் அந்த அலுவல்களை மேற்கொள்வேன். உங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கையிலும் அந்த செஞ்சோலையில இருந்து எங்களோட காணிக்குள்ள வீசப்பட்ட பொருட்கள் நான் நினைக்கின்றேன் 2 டசினுக்கு 16ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையும் ஒரு 3-4 டசினுக்கு மேற்பட்ட 30-40 டசினுக்கு மேற்பட்ட கைப்பிடி சில்வர் கோப்பைகள், 20-30க்கு மேற்பட்ட சாப்பாட்டு கோப்பைகள், புத்தம் புதிசு கொம்பாசுகள், ஒரு நாளும் போடப்படாத எத்தனையோ அழகான சுடிதார், 3000-4000 பெறுமதியான சுடிதார் உடுப்புகள், சால்வைகள், பெட்ஷீட். கடந்த 2 மாதத்தில் நான் 10 பெட்ஷீட் என்ற காணியில் எடுத்தேன். அத்தனையும் புதிய பெட்ஷீட்டுகள், சுருட்டு இங்கால் இருந்திருந்தார்கள். அந்த பெட்ஷீட்டை எல்லாம் போட்டு லோன்றியில கொடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். அவ்வளவும் மிக விலையான பெட்ஷீட்டுகள். மெத்த கூட நேற்று வரையும் மெத்த கூட எங்களோட காணிக்குள்ள போடப்பட்டிருக்கு. ஒரு கட்டிலுக்கான ஒரு மெத்த வாங்குறதுக்கே எவ்வளவு விலை. ஒரு மெத்த கவரோட எங்களோட காணிக்குள்ள தூக்கி போடப்பட்டிருக்கிறது. நேற்று புது உடுப்புகள் போடப்பட்டிருக்கிறது. என்ன கழிவு பொருட்களும், அதாவது பெண்களால் பாவிக்கப்படுற
கழிவுப் பொருட்கள் முக்கியமாக கார்டெக்ஸ் தொடக்கம் அப்படியே வீசி விடுவார்கள் எங்கட காணிக்குள்ள. எந்த விதமான ஒரு நிர்வாக கட்டமைப்பும் இல்லாமல் ஒரு சமூகத்தை சீரழிக்கிற ஒரு பிள்ளைகளாக அங்க இருக்கிறவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். நான் பல தடவை அங்க இருக்கின்ற மேற்றனை கூப்பிட்டு காட்டியிருக்கிறேன், பிள்ளைகளை கூப்பிட்டு காட்டியிருக்கிறேன், படம் எடுத்து காட்டியிருக்கிறேன், நிறைய பேருக்கு அதை சொல்லி இருக்கிறேன். ஆனால் அவர்கள் கேட்பதாகவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் வளர்க்கப்படுகின்றார்கள். இதனால நான் நிறைய சர்வதேசத்தில் இருக்கிற அந்த அவர்களுக்கும் சொல்லி இருக்கிறேன். இவரோட தொடர்பு பட்ட சில பேர் எனக்கு தெரியும், அவர்களுக்கும் நான் சொல்லி இருக்கிறேன். இப்படியான விடயங்கள் எல்லாம் அங்க நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்குமே அவர்கள் இன்று வரையும் அவர்கள் செய்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட நான் அங்க போய்க்க கிளிநொச்சி ஆஸ்பத்திரியில மருந்துக்கு எவ்வளவு தட்டுப்பாடான நேரத்துல கூட 3 பேக்கெட் மருந்துகள் ஒரு நாளும் ஒரு குடிசை கூட பாவிக்கப்படாமல் 3 நாளைக்கு கொடுத்த 3 பேக்கெட் குடிசைகள் இப்ப நான் கொண்டு வந்திருக்கிறேன். 3 குடிசை பேக்கெட்டுகளும் அப்படியே எங்கட காணிக்குள்ள இருந்தது. நீங்க வேணும் என்று சொன்னால் என்னுடைய 6 பேர் வேலைக்கு வருவார்கள் அங்கு. அவர்களிடம் நீங்க கேட்டு பார்த்தால் இன்னும் நிறைய விவரங்களை அவர்கள் சொல்லுவார்கள். இங்க இருக்கின்றது, அங்க இருக்கின்றது, இது போடப்பட்டிருக்கின்றது, இது போடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுவார்கள். கழிவு அகற்றல் தொடக்கம் புது பொருட்கள் வரையில். ஏனென்றால் அவர்களுக்கு காசின் பெருமதி தெரியாது, இது இந்த காசு எங்கே இருந்து வருதுன்னு தெரியாது, எப்படி இந்த காசு எங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியாது. அது உண்மையிலே அங்க எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று கூட அங்க இருக்கிறவர்களுக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு தாய் இருக்கு, தாப்பன் இருக்குன்றது தெரியாது. எத்தனை பிள்ளைகள் தாய் தாப்பன் இல்லாத பிள்ளைகள் அங்க இருக்கின்றார்கள் என்றது கூட தெரியாது. அப்படி ஒரு மறைமுகமான திரையில, ஒரு முகமூடி அடைஞ்ச திரையில தான் குமரன் பத்மநாதன் இருக்கின்றார். ஆனால் நான் நேற்று எனக்கு சுயினம் காரணமாக நான் போன கிழமை செல்ல முடியவில்லை. நேற்று அங்க போன பொழுது சட்டவிரோதமாக எனது காணிக்குள்ள மதில கட்டியிருக்கிறேன். எனது காணிக்குள்ள மதில கிட்டத்தட்ட 40 அடி தூரத்துக்கு அந்த மதில் கருங்கல்லால கீழே கருங்கல்லு அத்திவாரம் போட்டு கல் அடுக்கி அந்த மதில கட்டி இருக்கிறார் எனது காணிக்குள்ள. அவர் ஜனாதிபதிக்கும் பயம் இல்லை, யாருக்குமே பயம் இல்லை. நான் நினைத்தேன் இவ்வளவு காலமும் மஹிந்த ராஜபக்ஷ அந்த செல்ல பிள்ளை என்றபடியினால எந்த இடத்துக்கு போனாலும் நாங்கள் இதையுமே செய்ய முடியல. ஏனென்றால் முழு அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருந்தார் குமரன் பத்மநாதனுக்கு. ஆனால் இந்த சமூக இந்த நிலையில இன்றைக்கு கிளிநொச்சியில நடந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தை பற்றி தெரியும். எத்தனை அமைப்புகள் இருக்கிறது வடமாகாணத்துல, பெண்கள் அமைப்புகள். இந்த செஞ்சோல பெண்கள் அமைப்பை பார்க்கறதுக்கு ஏன் ஒரு பெண்கள் அமைப்பு கிட்ட அது பாரம் கொடுக்கப்படவில்லை? எத்தனை பெண்கள் அமைப்புகள் நிறைய நிறைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் தான் செஞ்சோலையில இருந்து இந்த பெண்கள் அமைப்புகளை, அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் குழந்தைகள் அல்ல, எல்லாம் பருவ வயது கடந்தவர்கள். தன்னுடைய சொந்த பிள்ளையே இங்கு தாப்பனோட விட்டுட்டு போகாமல் எத்தனை பேர் வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள் பெண்கள் போக, அதாவது அங்க இருந்து அவர்களுடைய மன உளைச்சல் எல்லாம் என்னுடைய பிள்ளையை விட்டுட்டு வந்து சொந்த தகப்பனையே நம்பி விட இல்லாத நேரத்துல இவ்வளவு பிள்ளைகளும் அங்க இருக்கிறார்கள். ஆனால் அவர் செய்கிற அட்டூழியத்தை தாங்கவே முடியல. நான் பக்கத்துல இருக்கிறபடியினால அவர் இன்றைக்கு தான் 15ஆம் ஆண்டு தான் செஞ்சோலைக்கு வந்திருந்தார். ஆனால் எனக்கு செஞ்சோலை ஆரம்பித்ததிலிருந்தே எனக்கு செஞ்சோலையை தெரியும். அது பண்டத்திறப்பில் ஆரம்பிக்கப்பட்டது, பிறகு முல்லைத்தீவுக்கு கொண்டு போகப்பட்டது, இறுதியாகத்தான் என்னுடைய இடத்துக்கு அந்த செஞ்சோலை வந்திருந்தது. எனவே எனக்கு செஞ்சோலையில இருந்த அத்தனை பேரையும் நன்றாக தெரியும். அப்போது இருந்தவர்கள் உண்மையான தாய் தந்தை இழந்தவர்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், அப்படித்தான் அங்கே இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் வயதானவர்கள். ஆனால் இப்போது இருக்கிறவர்கள் எல்லோருமே வயதானவர்கள். குழந்தை பிள்ளைகள் மிக மிக குறைவு, 1-2 கூட இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த நிலையில சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த மதில் உடனடியாக அதில் அகற்றப்பட வேண்டும் என்ற காணிக்குள்ள ஜனாதிபதி செயலாளர் அந்த தீர்ப்பையும் மீறி சட்டவிரோதமாக மதில் கட்டப்பட்டிருக்கு. நான் நினைக்கின்றேன் இவர் இந்த துணிவோட இந்த மதிலை கட்டினதால ஜனாதிபதியோட இவருக்கு மறுபடியும் ஏதாவது தொடர்பு எடுக்கப்பட்டதா? எங்களுடைய இன்றைய ஜனாதிபதி அனுர்குமாராவோட இவர் மறுபடியும் தொடர்படுத்தாரா? ஏன் இவ்வளவு காலமும் இவர் தொடர்பான விடயங்கள் வெளியில கொண்டு வரப்படவில்லை? இந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் தெரிய வேண்டும். நான் ஒரு முறையாவது எங்களுடைய பிரதமரையோ அல்லது எங்களுடைய ஜனாதிபதியோ தொடர்பு கொண்டு இந்த ஆழமான கருத்துக்களை, நிறைய விஷயங்கள் உள்ளுக்கு இருக்குது, நான் பக்கத்தில் இருந்தால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எனவே இந்த ஆழமான பதிவுகளையும் அற்றமான பதிவுகளையும் அவர்களிடம் நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். அதன் பிறகு அவ்வளவு விஷயத்தை நான் ஊடக மையத்தில் வெளிப்படுத்துவேன்.
அவர்கள் அதனை பரிசீலிச்சு அது சரியா பிழையா, எங்கே சரி இருக்கின்றது எங்கே பிழை இருக்கின்றது தீர்மானித்த பிறகு நான் ஊடக மையத்தில் வந்து எதற்காக மஹிந்த ராஜபக்ச செஞ்சோலையை குமரன் பத்மநாதன்கிட்ட கொடுத்தார் என்ற விவரத்தையும், என்ன அந்த செஞ்சோலை மூலம் அங்கு என்ன நடந்தது என்ற விஷயத்தை நான் நிச்சயமாக வெளிப்படுத்துவேன் என்றால், இது சமூக நலனுக்காக எங்களுடைய இனத்தின் பிள்ளைகள் அங்கு வாழ்கிறார்கள், என்னால விரும்பி நேசிக்கப்பட்ட ஒரு செஞ்சோலை, பாதுகாத்து கொடுத்த செஞ்சோலை என்ற மட்டத்தில் நான் அந்த செஞ்சோலையை எந்த காலத்திலும் நான் ஒரு கடவுளின் இடமாகத்தான் நினைக்கின்றேன். முக்கியம் ஏன் நான் இந்த ஊடகத்துக்கு வந்தேன் என்று சொன்னால், அந்த காலத்தில் வரலாற்றில் எங்களுடைய பசு தன் குழந்தைய இழந்து போட்டு போய் அரண்மனையில் இருந்த ஆராய்ச்சி மணியைத்தான் அடித்தது. ஏன் அடித்தது என்று சொன்னால் அரசன் கேட்பான் என்று. அதன் பிறகுதான் அரசனுக்கு தெரிந்தது பசுவின் கன்று தன்னுடைய மகனால தேர்ச்சியில் ஏறி கொல்லப்பட்டது. அதற்கான நீதி பசுவுக்கு கிடைத்தது. அது மாதிரி கண்ணகி கோவலன் செத்த போது பாண்டிய மன்னன் கொலை செய்யல. ஆனால் சிலம்போட போய் பாண்டிய மன்னன்ட்ட போனது தன் மகன் தன் கணவன் கல்வனில் இருந்து நிரூபிக்க. அங்கேயும் நீதி கிடைச்சது. அதால தான் நான் இதை எங்களுடைய இன்றைய ஜனாதிபதிக்கு இதை முன்வைக்கிறேன். இதுக்கான ஒரு சரியான விசாரணையை நீங்க மேற்கொள்ளணும். பிரதமர் பெண்ணாக இருக்கின்றபடியால் இந்த பெண் குழந்தைகள் தொடர்பாக கவனம் எடுக்க வேண்டும். இங்கு என்ன நடக்கின்றது, என்ன விடயங்கள் கைக்கொள்ளப்படுகின்றது என்ற அத்தனை விடயங்களும் எங்களோட பிரதமருக்கு தெரிய வேணும். இந்த நாட்டில ஒரு நல்ல சமுதாயம் வளர வேண்டும், சீரான சமுதாயம் வளர வேணும், நிர்வாக சீர்கேடான சமுதாயம் பெறக்கூடாது, பொருளாதார துஷ்பிரயோகம் நடக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் உள்ள சமுதாயத்தை, இளம் சமுதாயத்தை நாங்கள் வளர்த்து விடக்கூடாது. தன்னுடைய சுய லாபத்துக்காக எல்லோரையும் விலைக்கு வாங்கி தான் தான் சரி ஒரு முகமூடி அணிந்து இன்று அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இன்று எங்களுடைய இனத்துக்கு அவர் துரோகியாக, நாங்கள் எதிரியை நம்பினாலும் துரோகியை ஒரு நாளும் மன்னிக்க போவதில்லை. இன்று அவர் எங்களுக்கு ஒரு துரோகி. அந்த துரோகத்தனத்தால இன்றைக்கு எத்தனையோ உயிர்கள் பறிபோய் இருக்குது. இந்த துரோக செயலால நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இனத்தை இழந்து நிற்கின்றோம் என்ற படியினால உடனடியாக இந்த சட்டவிரோத கட்டிடம், அதாவது மதில் உடனடியாக அகற்றப்பட வேணும். அவர் 40 அடிக்கு கிட்ட அதை கட்டிவிட்டார், மீதி கட்ட இருக்கின்றார். எனவே உடனடியாக அந்த சட்டவிரோதமான மதில் அமைப்பு எனது காணிக்கும். கையிட்டு விகாரைக்கு 3 வருஷமாக போராடுகிறார்கள். உங்களுடைய நிலம் உங்களுக்கு தான் என்று ஜனாதிபதி சொல்றார், பிரதமரும் அதைத்தான் சொல்றார். உங்களோட நிலம் உங்களுக்கு எப்பவும். ஆனால் எங்களோட நிலத்திலேயே நாங்கள் வாழ உரிமை இல்லாமல் ஜனாதிபதியார் என்ற செல்வாக்கில இவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சவை காப்பாற்றுவதற்காக ரணில் முயன்ற போது, ரணில் என்ற ஜனாதிபதி ஆட்சியிலும் இவர் செல்வாக்காகத்தான் இருந்தார். மக்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த விஷயத்துல கட்டாயம் ஜனாதிபதி கவனம் எடுக்கணும். ஏனென்று நான் சொல்றேன் என்று சொன்னால், கடந்த வாரம் நான் ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்திருந்த பொழுது அந்த வாகன ஓட்டுநர் தமிழராக இருந்தார். அந்த வாகனத்தில் நான் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது 2 பெரும்பான்மை இனத்தவர்கள், ஒரு சிங்கள இளைஞரும் இன்னொரு முதியவரும் அங்கு இருந்தார்கள். அந்த வாகனத்தில் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 மைல் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது, அவர் முதல் தரம் இங்கே வடக்கு நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது அந்த சிங்கள இளைஞர் சொன்னது, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கேட்கின்ற பொழுது நீங்கள் சொல்கின்ற பதில கேட்கல எனக்கு உண்மையாக பெருமையா இருக்கிறது. இப்படி ஒரு தலைவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று. இருந்தால் தலைவன், இல்லாவிட்டால் இறைவன் என்று சொல்ற அளவுக்கு இந்த 30 வருஷம் கடந்து, இன்று யுத்தம் முடிஞ்சு 15 வருஷம் கடந்தும் அந்த தலைவனை நீங்கள் நினைக்கிறீங்கள். அந்த ஆட்சியை நீ கிடைக்காத ஒன்று நினைக்கிறீங்கள். அப்படி ஒரு நல்ல தலைவனை நீங்கள் பெற்றிருக்கிறது, நீங்க பெருமைப்பட வேண்டும் என்ற அந்த இளைஞன் சொன்னார். சிங்களத்திலே அவர் சொல்றார். அதற்கு பிறகு சொல்றார், எங்கட இனத்தில எத்தனை ஜனாதிபதிகள் வந்து போனார்கள், ஆனால் ஒரு ஜனாதிபதியும் எங்கட மக்கள் 5% கணக்கெடுக்கிறீங்க. ஆனால் உங்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் என்று சொன்னார். எந்த ஒரு ஜனாதிபதியையும் எங்கட மக்கள் கணக்கிலேயே பெரியளவாக எடுக்கவில்லை. இப்போது ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார், அவருடைய நீதி காலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். உண்மையில நாங்கள் ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு இடத்தில தான் இருந்திருக்கின்றோம். ஆனால் இந்த மாதிரியான அத்துமீறல்கள், ஆக்கிரமிப்புகள், அதாவது சர்வதேச நடைமுறைகளுக்கு புறம்பான செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேணும். எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஜனாதிபதி அவர்கள் தர வேணும், அல்லாவது பிரதமராவது தர வேணும். ஏனென்றால் நிறைய விடயங்கள் இது தொடர்பாக நான் சொல்ல இருக்குது. நானும் பக்கத்தில் இருந்த நான், எனக்கு நிறைய விடயங்கள் தெரியும். செஞ்சோலை தொடர்பான அனைத்து விடயங்களும் என்னுடைய கண் பார்வையில் நடைபெற்ற விடயங்கள்.
இவர் வந்த பிறகு கூட குறிப்பிட்ட காலம் நான் போயிருந்தேன். ஏனென்று சொன்னால் ஒரு முறை அந்த பிள்ளைகள் இந்த அழுகுரல் கேட்டது. பெண் பிள்ளைகள் கத்தி கத்தி அழுதார்கள். நான் அந்த வீட்டில் நிற்கிறேன், என்னுடைய வீட்டில் நிற்க அழுகிறார்கள். நான் உடனே போய் ஏன் இவர்கள் அழுகிறார்கள் என்று கேட்ட பொழுது இந்த மேட்டன் சொன்னா, சரஸ்வதி பூசைக்கு செந்திரேசாவுக்கு பாவாடை சட்டை அணிந்து வர சொல்லி ஒரு தேங்காயம் கொண்டு வர சொல்லி இருக்கிறார்கள். அதால பாவாடை சட்டை இவர்களுக்கு இல்லை, அதாலே அழுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 12-15 பேர் அழுகிறார்கள். அப்ப எத்தனை பேருக்கு கேட்க, இவ்வளவு பேருக்கும் பாவாடை சட்டை போட்டு விட வேணும், பாவாடை இல்லை. நான் கேட்டேன், உங்களோட அவர் நிற்கிறார் தானே தலைவர், அவர்கிட்ட கேட்டு வேண்டுங்கள். இல்லை இல்லை, அவர் அப்படி ஒன்றும் செய்யலாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொன்னார் எனக்கு. நான் உடனே போய் அந்த அவ்வளவு பேருக்கும் பாவாடை சட்டை தைக்கிறதுக்காக 12 சாரிகளை எடுத்து வந்து, விலை கூடின சாரிகளை எடுத்து வந்து கொடுத்தேன். அந்த பிள்ளை சொல்லிச்சுது, இதுல 2 மிக அழகான சாரிகள் இருக்கின்றபடியால் 2 டான்ஸ் பிள்ளைகள் இருக்கிறபடியால் நான் அவர்களுக்கு கொஸ்டியூமை தைச்சு கொண்டு 10 பிள்ளைகளுக்கும் பாவாடை சட்டையை நான் தைச்சு கொடுக்கிறேன். எவ்வளவு கூலி என்று கேட்டு அந்த கூலி காசை நானே தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அப்படி நாங்கள் அணுவாக வளர்த்த அந்த செஞ்சோலை இன்றைக்கு அது எவ்வளவு சீரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்றது சர்வதேசத்துக்கு தெரியும். அங்க இருக்கின்றவர்களும் குமரன் பத்மநாதனுக்கு செஞ்சோலையில அவர் தேசியவாதி, தேசியத்தை நேசித்தவர் என்றெல்லாம் நினைத்து அவர்களும் அவருக்கு அள்ளித்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த இந்த விடயத்திலே செஞ்சோலை இருக்க வேண்டும். ஏனென்றால் அது தலைவரால் நேசிக்கப்பட்ட ஒரு இடம். ஆனால் இந்த சீர்கேடுகள் அங்கே இருக்கக்கூடாது. எனவே உடனடியாக இந்த ஊடக சந்திப்பின் மூலம் நான் இந்த விஷயத்தை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். உடனடியாக இந்த மதிலை அகற்றப்படாவிட்டால் நான் இந்த உயிரை கொடுத்தனாலும் அந்த மதிலை நான் அகற்றியே தீருவேன். அதுதான் உறுதி.